சுமித்ரா, அத்தை, ஜோசியர் எப்ப வரேன்னு சொன்னாரு? 11 மணி வரைக்கும் நேரம் நல்லா இல்லையா அத்தை? 11 மணிக்கு மேல வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி. இப்போ மணி 11 தாண்டிடுச்சு, வந்துடுவார் அத்தை. சரி. அத்தை, வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க ஜோசியரே, உட்காருங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உட்காருங்க. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல நிம்மதி இல்ல ஜோசியரே. இத்தனை தலைமுறையா நடக்காததெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சீதா விவாகரத்து செஞ்சுதான் தீருவேன்னு ராம் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். சித்ராவும் ரொம்ப கோவமா இருக்கா. சீதா கொலை வழக்குல மாட்டிக்கிட்டு வழக்கு என்ன ஆகும்னே தெரியல. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? எப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்? நீங்க ஜாதகத்தை கண்டிச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். சொல்றேம்மா. வீட்டோட மூத்த புள்ள ராமோட ஜாதகத்தையும், மூத்த மருமக சீதா ஜாதகத்தையும், பேர குழந்தை ஹர்னியோட ஜாதகத்தையும் போன்ல எடுத்து வைக்க சொன்னனே, எடுத்து வச்சிட்டீங்களாமா? இருக்கு, இந்தாங்க. ஓம் சக்தி. அம்மா, எல்லாம் விதிப்படிதாமா நடக்குது. பூர்வ ஜென்ம பலன்கள் நம்மளை விடாதுமா, தொடர்ந்து வந்துகிட்டு தாமா இருக்கும். ராம்க்கும் சீதாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரிவு தற்காலிகமானது. சூரியனை மூடுற மேகம் மாதிரி சட்டுன்னு கலைஞ்சு போயிடும். ராமும் சீதாவும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா ராமோட ஜாதகப்படி களத்திர ஸ்தானத்துல தோஷம் இருக்கு. அதனால ராம்க்கு இன்னொரு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குமா? ஜோசியரே, எங்களை பொறுத்த வரைக்கும் சீதா தான் இந்த வீட்டு மருமக. அவளோட உரிமைய இன்னொருத்திக்கு பங்கு போட்டு கொடுக்க முடியாது. அது தப்பு. அப்படி நடக்கவும் கூடாது. ஆமா ஜோசியரே, 2 கல்யாணங்கிறது எங்க வம்சாவழி பரம்பரையிலே கிடையாது. அப்படி நடந்தா அது குல நாசத்துக்கு தான் வழிவகுக்கும். விதி வலிமையா இருக்கேம்மா. அந்த விதியை மாத்தணும் தான் நாங்க உங்களை கூப்பிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, உங்க பேத்தி ஹரிணிக்கும் ஒரு கண்டம் இருக்கு.